அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்று முதல் தினசரி இரவு 9 மணிக்கு நம்மளுடைய சேனலில் வீடியோஸ் வந்துடும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சரி மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இன்றைக்கி நம்மளுக்கு ரிசல்ட்டு 500. ஓகேங்களா? 500 நம்ம 501 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். 501 வந்து 015 105ங்கிற மாதிரி மாற்றி தான் நம்ம கொடுத்துருந்தோம். இதில் வந்து ஏபி அப்படிங்கிற இடத்துல வந்து நம்மளுக்கு 50 அப்படிங்கிறது நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஃபார்மேட்டில் இன்றைக்கி எப்படி கணிப்புகள் வரப்போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போல் 0 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்ட்ராங்காகவே சொல்லியிருந்தோம். அதுபடி நம்மளுக்கு வந்து 0 ஆல் போர்ட்லையும் ஏபி வந்து 50வும் நம்மளுக்கு டைரெக்டாக பாஸ் ஆகிருக்கு. கூடிய விரைவில் ஒரு 4D அல்லது 3D கூடிய விரைவில் அது வந்து ஒரு முழு வெற்றியாக வரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி உங்களுடைய சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கொடுத்துருங்க. வாங்க இன்றைக்கி, அதாவது நாளைக்குரிய கணிப்புகள் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு வந்து என்ன மாதிரி இருக்குது, சம்ருதி அதுக்குரிய கணிப்புகளை நம்ம பார்ப்போம். என்ன மாதிரி வருதுன்றதை பார்ப்போம் ஃபுல்லாகவே. இப்போ நம்ம மெயினாகவே நம்ம பார்க்கக்கூடிய என்ன ஃபார்முலா அப்படிங்கிறதும் உங்களுக்கு நம்ம சேனலில் என்ன ஃபார்முலா இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நினைக்கிறேன். அதே ஃபார்முலா தான் காருண்யாவுக்கு சம்ருதி அப்படிங்கிற பேட்டர்னில் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ காருண்யாவுக்கு சம்ருதி அப்படின்ற பேட்டர்னில் நம்ம எடுக்க போகிறோம். லாஸ்ட்டாக காருண்யாவுக்கு சம்ருதி என்ன வந்திருக்கு இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு வந்து 880 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு இங்கே என்ன ரிசல்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6500 அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? இன்றைக்கி ஒரு சிறப்பான வெற்றியாக ஒரு 2D அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு சேனலுக்கு கிடச்சிருக்கு. நம்ம டி போர்டை பொறுத்த வரைக்கும் 6 வந்துச்சு இங்கே ரிசல்ட்டில். ஆனால் நம்ம கொடுத்தது வந்து 3501 அப்படிங்கிறது கொடுத்துட்டோம். ஆனால் 6500 நம்மளுக்கு ஜஸ்ட்டு டி போர்டும் சி போர்டும் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ் ஆகிருக்கு. ஸோ அதையும் நம்ம கூடிய விரைவில் முழு வெற்றியாக நம்ம மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகே, இப்போ வந்து என்ன மாதிரி கணிப்பு இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு காருண்யாவுக்கு சம்ருதி அப்படிங்கும்போது நம்மளுக்கு இங்கே வந்த ரிசல்ட்டு 7880, நம்மளுக்கு இங்கே வந்தது 6500. ஸோ காருண்யாவில் 7880, இங்கே 6500 அப்படிங்கும்போது 7க்கு 6 அப்படிங்கும்போது 6க்கு 5, 8க்கு 7 அப்படின்னா 5க்கு வந்து 4, அதாவது 7க்கு 6 இருக்குது அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 6க்கு 5, 8க்கு 7 அப்படிங்கும்போது 5க்கு 4, 8க்கு 4 அப்படின்னு ஃபுல்லாக பவராக இருக்கும்போது அப்போ 0க்கு வந்து 6, 0க்கு 0 அப்படிங்கிறதால 0க்கு 0வை எடுத்துப்போம். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது 5460. இது டி போர்டு, இது ஏ போர்டு, இது பி போர்டு, இது சி போர்டு. 460 அப்படிங்கிறது நம்ம இது மூலியமாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த 460 அப்படிங்கிறது பாக்ஸ் அல்லது டைரக்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கணிப்பில் பார்க்குறோம். ஸோ 460 460. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 4, பி போர்டில் 6, சி போர்டில் 0. இதுதான் பாக்ஸ் அப்படிங்கிறது. அப்படி அல்லது இல்லைன்னா டைரெக்டாக அப்படி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மூலிமா நம்ம ஏபிஎஸ்சிபிசியில் என்ன பார்க்குறோம் அப்படின்றது பார்த்தோன்னா 46, 64, 60, 06. ஒருவேளை டபுள்ஸுக்கு டபுள்ஸு 00ன்னு வந்தாலும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 00 அப்படிங்கிறதும் நம்ம ஒரு கணிப்புகளாக பார்க்குறோம். 46, 64, 60, 06, 00. இது ஏபிஎஸ்சிபிசியில் ஒரு கணிப்பாக பார்க்குறோம். ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் நம்பரில் நாளைக்கும் கண்டிப்பாக வரக்கூடிய எண்களில் நாளைக்கு கண்டிப்பாக 0வும் இருக்குது, 0க்கு 6ம் இருக்குது. ஸோ ஆல்போர்டில் 0 அல்லது 6 இதை தான் நம்ம கணிப்புகளாக பார்க்குறோம். ஓகேங்களா? நம்ம இதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். 460 நம்ம கொடுக்குறோம். ஆல் போர்டு 06, அதே மாதிரி ஏபிஎஸ்சிபிசியில் நம்ம சொன்ன 5 செட்டு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ காமனாக நம்மளுக்கு வந்து 500 அப்படிங்கும்போது பவர் நம்பர்னு வந்தால், பவரில் வந்தால் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கு வந்து 8, 0க்கு வந்து 3, 0க்கு வந்து 3. ஸோ அப்போ பவரில் வந்தால் 833 அப்படிங்கிற மாதிரி வரலாம். ஓகேங்களா?
நம்ம பவரும் எடுத்தாச்சு, லாஸ்ட் டைம் வந்த ரிசல்ட் மெத்தட்லேயும் நம்ம பார்த்தாச்சு. கிடைக்கிறது 833 460. நாளைக்கும் டபுள்ஸுக்கு வாய்ப்புகள் இருக்குது, கண்டிப்பாக டபுள்ஸ் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பவரில் இருந்தாலும் சரி நம்மளுக்கு டபுள்ஸில் நிறையாவே வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு இந்த இடத்துல 00 அப்படிங்கும்போது இந்த சார்ட்டில் இருக்கிறதுல ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 500, இந்த இடத்துல 700 இருக்குது. இங்கே 700க்கு 35 அப்படின்னு வருது. நம்ம ஆனால் கொடுத்துறது 33 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். இதே மாதிரி ஃபார்மேட்டில் வராது, இருந்தாலும் சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்ம கொடுக்கறது அதுதான் 5460 பாக்ஸ் டைரக்ட். அதே மாதிரி 833 இது பவரில் நம்ம கொடுத்ததுனால அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். 833 54 60. ஓகேங்களா? இப்போ ரிசல்ட்டுக்கு இதையும் பார்த்துங்க. நம்மளுக்கு வந்தது 6500, 6க்கு 5, 5க்கு 4, 0க்கு 6, 0க்கு 0. ஓகேங்களா? பாருங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருது அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி உங்கள் கெஸ்ஸிங்கில் என்ன மாதிரி இருக்குது நம்பர்ஸ் அப்படிங்கிறதையும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இல்லை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரா நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து சம்பிரதியில் 29 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சம்பிரதியில் 29 லாஸ்ட் டைமாக 28க்கு நம்மளுக்கு இந்த இடத்துல போன வாரத்தில் வந்தது வந்து 740. ஓகேவா? இப்போ பிசிஏ மட்டும் கால்குலேஷன் மெத்தடில் பார்த்தா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஜஸ்ட்டு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். என்ன அப்படி ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500 × 3 × 6 × 6. இதில் இப்படி கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு வந்து கடைசியில் 00 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அதை மட்டும் பிசியில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் போன வீடியோவிலே சொல்லியிருந்தேன், அந்த சண்டேக்கு மட்டும் எப்படி கணிப்புகளில் பிசி எப்படி ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. 00 அப்படின்னு வரும், அதுக்கு பவர் எடுத்தால் 33. ஸோ இதுதான் வந்து கால்குலேஷன் மெத்தடில் பிசியில் சண்டே மட்டும் எடுத்தால் இந்த பேட்டர்னில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். வந்த ரிசல்ட்டை × 3 × 6 × 6 இதில் வர்றதை வந்துச்சுன்னா அதில் கடைசியில் வர்றதில் 00ன்னு வரும். அந்த 00க்கு 33 பவர் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் வந்து நம்ம கால்குலேஷன் மெத்தடை கொடுத்த கணிப்புகள். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஃபைனலாக வந்து உங்களுக்கு திரும்பி ரிப்பீட்டாக காமிச்சிட்றேன். அதே மாதிரி பிசியை பொறுத்த வரைக்கும் 0033. இவ்வளோ தான் நம்ம இன்றைக்கிக்குரிய அதாவது நாளைக்குரிய கணிப்புகள் நம்ம பார்க்குறது இந்த எண்கள் மட்டும்தான். பாருங்கள் உங்கள் கணிப்புகள் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்லேயும் உங்களுடைய கணிப்புகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.